வசனத்தை எடுத்து தனியாக ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை, எல்லாரையும் பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்களோ, கொஞ்ச நேரம் பார்த்தீங்களோ, அதனால தான் அது ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எல்லாரையுமே நையாண்டி பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சட்டையர், இதை வந்து அது ஒரு சட்டையர், இது ஒரு சட்டையர். அதனால வந்து அதை நம்ம அப்படி தான் அதை அணுகணும், சட்டையராக பார்க்கணும். வாடி வாசல் என்ன நம்ம இது முடிச்சுட்டு விடுதலை முடிச்சுட்டு வாடி வாசல் அது கண்டினியூ ஆகுது. ஆமாம் ஆமாம் இல்லை, அதில் ஒன்றும் இப்போ வரைக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது இப்போ தான் சொன்னேன். ஷூட் முடிச்சு ஒரு 2-3 months. இசையை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய சர்ச்சை நிலவிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுல பாடல் வந்து இசையமைப்பாளர் சொந்தமா இல்லை தயாரிப்பாளர் சொந்தமா? அதாவது அந்த நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க, வேலைக்கு நம்ம போகிறோம், சம்பளத்துக்கு போகிறோம். பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்னைக்கு வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். விஜயோட தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க அரசியலாக வந்து அவங்க 2026 தான் ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது சொல்லணும். அடிப்படையாக பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை, அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லணும். எல்லாருமே வரலாம். ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும், பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய. வெற்றிமாறனுக்கு நிறைய சமூக பார்வை இருக்கு. இப்போ வெற்றிமாறனும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. விடுதலை படங்களில் வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில் ஒரு புகார். உண்மையிலேயே சம்பளம் சரியா வழங்கப்படுகிறதா இல்லைன்னா அது மாதிரி அல்ல, அது அந்த மாதிரி புகார்கள் இருந்தால் அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அது என்னன்றது புகார் கொடுத்தனால ஆமாம், அதான் அது அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. அவங்க புகார் உங்க மேலே தானே சொல்றாங்க. சினிமாக்கு அழைத்து போய் அதுதான் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அது கிளாரிஃபை அவங்கள இப்போ பண்ண சொல்லணும் நீங்கள். சரி, இப்போ இந்த படங்களே வந்து ஆற்று மணல் கொள்ளையை தடுப்பேன், அரசியல்வாதிகள் கல்வி நிறுவனங்களை வந்து பறிக்கப்படும், இது போன்ற கொள்கைகள்லாம் நான் வந்தா எலெக்ஷன் ஜெயிச்சா அமீர் சொல்றாரு. இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், சட்டையர்னா தெரியுமா உங்களுக்கு? சட்டையர், ஓகேவா?